வணக்கம். 2025ல தமிழ் சினிமால டாப் படங்கள் எதுன்னு ஒரு லிஸ்ட் போடுறது அது ரொம்ப சுலபம். ஆமா. ஆனா அந்த வெற்றிக்கு பின்னால இருக்கிற அரசியல், அந்த பிரச்சனைகள், சில சமயம் அதிர்ஷ்டம், இதையெல்லாம் வச்சு அலசுறது தான் நம்ம ஸ்டைல். கரெக்டா சொன்னீங்க. இது வெறும் பாக்ஸ் ஆபீஸ் ரிப்போர்ட் இல்ல. இல்லவே இல்ல. ஒரு படம் ஜெயிக்க என்ன காரணம், ஒரு படம் ஏன் தடுமாறுச்சு, ஒரு சின்ன சர்ச்சை எப்படி ஒரு படத்தோட தலையெழுத்தையே மாத்துச்சுன்னு ஆழமா பார்க்க போறோம். சரி, அப்போ லிஸ்ட் ஆரம்பிக்கலாம். 10வது இடத்துல டாப் ரேங்கிங் நம்பர் 10, மாரி செல்வராஜ் இயக்கத்துல த்ருவ் விக்ரம் நடிச்ச பைசன். வசூல்ல இது ஒரு பெரிய ஹிட்னு சொல்ல முடியாது. ஆனா த்ருவோட அந்த உடல் ரீதியான அர்ப்பணிப்பு படத்துக்கு ஒரு பெரிய விமர்சன ரீதியான அங்கீகாரத்தை கொடுத்துச்சு. ஆமா. ஆனா அந்த அங்கீகாரத்தையே காலி பண்ற மாதிரி ஒரு சர்ச்சை வந்துச்சுல. அந்த மீட்டு குற்றச்சாட்டு. அதேதான். ராப்பர் வேடன் படத்துல இருந்ததுனால சோஷியல் மீடியால பயங்கர எதிர்ப்பு. ஆனா சுவாரஸ்யமே இதுக்கப்புறம் தான். தினேஷ் கார்த்திக் படத்தை பாராட்டி பேசினதுக்கு அப்புறமா எக்ஸாக்ட்லி. ஒரு ஸ்போர்ட்ஸ் படத்துக்கு இன்னொரு ஸ்போர்ட்ஸ் வீரரோட ஆதரவு கிடைச்சதும் ஓடிடில படத்துக்கு ஒரு பெரிய 2வது இன்னிங்ஸ் கிடைச்சது. அடுத்து டாப் ரேங்கிங் நம்பர் 9, சசிகுமார் நடிச்ச டூரிஸ்ட் ஃபேமிலி. ஆஹா, இந்த வருஷத்தோட ROI கிங். வெறும் 7 கோடி பட்ஜெட்ல எடுத்து 1200% லாபம். நினைச்சு பார்க்க முடியல. இதுல ஆக்ஷன் இல்ல, மாஸ் இல்ல, எதுவுமே இல்ல. வெறும் எமோஷன்ஸ், அப்புறம் வாய்மொழி விளம்பரம், மவுத் ஸ்டாக். இதுதான் இங்க சுவாரஸ்யமே. ஆரம்பத்துல எந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் வாங்க தயங்குவாங்க. ஆனா ரிலீஸுக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியில இத தமிழ் சினிமாவின் மஞ்சுமேல் பாய்ஸ்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி இன்னும் ஆழமான சினிமா அலசல்களை பார்க்க எங்களோட ஃபிளிக்ஸ்காஸ்டிங் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. அப்போதான் அடுத்த வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரி, அடுத்து 8வது இடத்துக்கு போலாம். டாப் ரேங்கிங் நம்பர் 8, கமல் மணிரத்னம் கூட்டணியில வந்த தக் லைஃப். நாயகன் காம்போ 37 வருஷத்துக்கு அப்புறம். ஆனா அந்த எதிர்பார்ப்பு மட்டும்தான் படத்தோட ஒரே பலமா இருந்துச்சோ? சொல்ல போனா ஆமா. ஏன்னா துல்கர் சல்மான், ஜெயம் ரவி விலகினதால ஸ்கிரிப்டையே மாத்த வேண்டிய நிலைமை. அது படத்துக்குள்ள இருந்த பிரச்சனையா? வெளியேயும் ஒரு பிரச்சனை காத்துட்டு இருந்துச்சு. காவிரி பிரச்சனைய பத்தி கமல் பேசினதால கர்நாடகால படத்துக்கு தடை வர வாய்ப்பு இருந்துச்சு. பெங்களூர் கலெக்ஷன் பயங்கரமா பாதிக்கப்பட்டது. டாப் ரேங்கிங் நம்பர் 7, சூர்யாவோட ரெட்ரோ, அதாவது சூர்யா 44. கார்த்திக் சுப்ராஜ் சூர்யா காம்போ மேல ஒரு பெரிய ஹைப் இருந்துச்சு. ஆனா ஊட்டி ஷூட்டிங்ல சூர்யாவுக்கு தலையில அடிபட்டதும் மொத்த ஷூட்டிங்கும் நின்னு போச்சு. அது ஒரு பெரிய பின்னடைவு. ஆனா அந்த இடத்துல ப்ரொடக்ஷன் டீமோட நெருக்கடி மேலாண்மை என்ன சொல்றது, செம்மையா இருந்துச்சு. அந்த அன்பான ரசிகர்களுக்கு அப்டேட்ஸ். அதேதான். உடனுக்குடன் அமைதியான அப்டேட்களை கொடுத்து ரசிகர்களோட பதற்றத்தை தணிச்சாங்க. ஒரு நெருக்கடியை எப்படி நிர்வகிக்கணும்னு இது ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து டாப் ரேங்கிங் நம்பர் 6, மதராசி, வடசென்னை பின்னணி. இது ஒரு கிளாசிக் ஸ்லீப்பர் ஹிட். ஆமா, அனல் பறக்கும் நடிப்பு தான் படத்தோட உயிர். ஆனா இதுலயும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. பட்ஜெட் ஏறிட்டே போனதால டைரக்டருக்கும் தயாரிப்பாளருக்கும் கருத்து வேறுபாடு. அதனால கிளைமேக்ஸ்ல VFX குவாலிட்டியை குறைக்க வேண்டியதா இருந்துச்சுன்னு ஒரு பேச்சடிப்பட்டுச்சு. ஆமா, அது படத்தோட முக்கியமான சண்டை காட்சியில நல்லாவே தெரிஞ்சது. ரசிகர்கள் சோஷியல் மீடியால அந்த கிராபிக்ஸ் ஒரு வீடியோ கேம் மாதிரி இருந்துச்சுன்னு பயங்கரமா ட்ரோல் பண்ணாங்க. இந்த ரேங்கிங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்து என்ன? உங்க லிஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆமா, அப்போதான் எங்களாலையும் உங்களோட பார்வையில இருந்து விஷயங்களை பார்க்க முடியும். சரி, அடுத்தது டாப் ரேங்கிங் நம்பர் 4, பிரதீப் ரங்கநாதனோட டியூட். ஊரும் பிளட் பாட்டு படத்துக்கு பெரிய பிளஸ். ஆனா அந்த பிளஸே ஒரு மைனஸ் ஆகிடுச்சு. இளையராஜா காப்பிரைட் பிரச்சனை. ஆமா, அவரோட பாட்டை அனுமதி இல்லாம பயன்படுத்தினதுக்கு அவர் வழக்கு போட்டாரு. கடைசியில செட்டில்மெண்ட் பண்ணி தான் படத்தை தியேட்டர்ல இருந்து எடுக்காம காப்பாத்துனாங்க. ஆனா இன்னொரு பக்கம் படத்தோட டைரக்டர் இந்த படம் தாலி சென்டிமெண்ட்டுக்கு எதிரான சவால் அனு ஓபனா சொன்னாரு. அது ஆன்லைன்ல நவீன காதல் VS கலாச்சாரம்னு ஒரு பெரிய விவாதத்தையே உருவாக்கிடுச்சு. கரெக்ட். அந்த விவாதமே டிக்கெட் சேல்ஸா அதிகப்படுத்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ டாப் 4, டாப் ரேங்கிங் நம்பர் 4, அஜித் குமாரின் விடாமுயற்சி. பணம் ஒரு கமர்ஷியல் ஏமாற்றம்னு நெகட்டிவ் விமர்சனம் வந்துச்சு. ஆமா, ஆனாலும் அஜித்தோட ஸ்டார் பவருக்காகவே 135 கோடி வசூல் பண்ணுச்சு. ஆனா இந்த படத்தோட ஷூட்டிங் ஒரு போராட்டமாவே இருந்துச்சு. அசர்பைஜான்ல போர் பதற்றம், அப்புறம் மோசமான வானிலை. இதுக்கு நடுவுல அஜித் பைக்லயே உலகத்தை சுத்திட்டு இருந்ததுன்னு. ஷூட்டிங் ஒரு வருஷத்துக்கு மேல இழுத்துடுச்சு. படத்துல அஜித் ஆரோவுக்கு நடந்த உண்மையான கார் விபத்தை அப்படியே படத்துல வச்சதுதான் படத்தோட மெயின் மார்க்கெட்டிங்கும் காச்சு. அந்த கார் விபத்து உண்மையிலேயே ஒரு பெரிய விவாத பொருளாச்சு. அத பத்தி உங்க கருத்து என்ன? நீங்க அந்த படத்தை பாத்தீங்களா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரி, அடுத்து டாப் ரேங்கிங் நம்பர் 3, மறுபடியும் பிரதீப் ரங்கநாதன். ஆனா இந்த முறை டிராகன். லவ் டுடே ஸ்டார் ஓ மை கடவுளே டைரக்டரோட சேர்ந்ததால இது ஒரு மினிமம் கேரண்டி படமா பார்க்கப்பட்டது. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ப்ராஜெக்ட் 2022ல கைவிடப்பட்டது இல்லையா? ஆமா, அப்புறம் 2024ல புது ஸ்கிரிப்டோட பெரிய பட்ஜெட்ல திரும்ப ஆரம்பிச்சாங்க. யூடியூபர்ஸ் விஜய் சித்து, ஹர்ஷாந்த் கான நடிக்க வச்சது. படத்துக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில பெரிய ரீச் கொடுத்துச்சு. ஒரு புத்திசாலித்தனமான மார்க்கெட்டிங் அது. நிச்சயமா. டாப் ரேங்கிங் நம்பர் 2, அஜித் குமாரோட குட் பேட் அக்லி. பல வருஷத்துக்கு அப்புறம் அஜித் ஒரு நெகட்டிவ் ரோல்ல நடிச்சதுதான் படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம். இதுலயும் இளையராஜா காப்பிரைட் பிரச்சனை வந்துச்சு. ஆமா, தயாரிப்பு நிறுவனம் 50 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுக்க வேண்டியிருந்தது. ஆனா அஜித் சர்ஜரிக்கு பிறகும் டூப் இல்லாம கார் ஸ்டண்ட் செய்தது.
அது ரசிகர்கள் கிட்ட பெரிய வரவேற்பு பெற்றது. ஆமா, ஒரு பக்கம் சட்ட சிக்கல், இன்னொரு பக்கம் நடிகரோட அர்ப்பணிப்பு, இது ரெண்டும் படத்தோட பேச்ச உயிர் போட வச்சிருந்தது. கடைசியா சந்தேகமே இல்லாம டாப் ரேங்கிங் நம்பர் 1 கூலி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட லோகேஷ் கனகராஜ். வேற என்ன வேணும்? கோல்டு வாட்ச் டீசரும் அனிருத்தோட இசையும் சேர்ந்து படத்துக்கு 500 கோடி வசூல ரிலீஸுக்கு முன்னாடியே உறுதி பண்ணிடுச்சு. இதுல ஃபேசினேட் பண்ற விஷயம் அந்த டீடைலிங். ரஜினி சொன்ன மாற்றங்களுக்காக லோகேஷ் பாதிய மட்டும் எழுத 6 மாசம் எடுத்துக்கிட்டார். அப்படியா? ஆமா, ரஜினியோட இளவேது குரலை ஏஐ மூலியமா ரீக்ரியேட் செஞ்சது, யாருக்குமே தெரியாம ஆமிர் கான ஒரு கேமியோல கொண்டு வந்ததுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்க. தியேட்டர்ல ஆமிரை பார்த்ததும் ரசிகர்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ் வேற லெவலு. அதுதான் படத்தோட வெற்றியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு. அப்போ 2025 திரும்பி பார்த்தா இது வெறும் ஸ்டார் பவர் ஜெயிச்ச வருஷம் மட்டும் இல்ல. இல்ல, சட்ட போராட்டங்கள், விபத்துகள், அரசியல்னு நிஜ உலக பிரச்சனைகளை தாண்டி ஜெயிச்ச படங்களோட வருஷம் இது. இங்க ஒரு முக்கியமான கேள்வியும் எழும்புது. சொல்லுங்க. இந்த டாப் 10 லிஸ்ட்ல பிரதீப் ரங்கநாதனோட 2 படமும் இருக்கு, அஜித்குமாரோட 2 படமும் இருக்கு. ஒரு வளர்ந்து வர்ற நட்சத்திரமும் ஒரு உச்ச நட்சத்திரமும் இப்போ ஒரே அளவுல பார்வையாளர்களோட கவனத்துக்கு போட்டியிடுறாங்களா? இது தமிழ் சினிமால ஒரு புதிய மாற்றத்துக்கான அறிகுறியா? யோசிக்க வேண்டிய கேள்வி. யோசிச்சு பாருங்க.